ஒரு சாதாரண மனிதன். என்னை ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து புகழ்றது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். 1999 மார்ச்ல என்னை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணாங்க. உங்க குடும்பம் பாலிடிக்ஸ் குடும்பம்னு ஒரு வகையில சொல்லலாம். ஆமாமா, என் தந்தையும் வந்து மருத்துவ குடும்பம் பிளஸ் பாலிடிக்ஸ் வேற இருக்கு. எங்க அப்பா வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் ட்ரேட் யூனியன்ஸ் சேர்மன். வணக்கம். நமது கயலின் பார்வையில் இன்று சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள். நம்முடைய இந்தியாவின் பெருமை, தமிழ்நாட்டு மண்ணின் பொக்கிஷம். இவரை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்க கூடியது இருக்கு. இன்றைக்கு வந்து நாம வந்து அவருடைய வாழ்க்கையை பத்தியும், அவருடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, நீதிபதியா நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம அயல் நாட்டுல ஒரு நீதிபதியாகி அந்த இடத்துல சீஃப் ஜஸ்டிஸா எப்படி ஆனாங்க அப்படின்றத அவரோடையே நம்ம கலந்தாய்வு பண்ண போறோம். அவருடைய மனந்திறந்த பேட்டியை பார்த்துட்டு அடுத்ததா நாம நேர்காணலுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சந்திப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் கயல்விழி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க சார். எங்க நேயர்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன்னா எங்க மண்ணோடைய பொக்கிஷம் நீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருந்து நம்ம மண்ணை எடுத்துட்டு போய் அயல் நாட்டு மண்ணுல விதைச்சி அதை ஒரு பெரிய விஸ்வரூபமா வளர்த்து வச்சிருக்கிறீங்க. அந்த பெருமையை எங்க வருங்கால ஜெனரேஷனுக்கும் இன்றைய ஜெனரேஷனுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு மனம் திறந்த பேட்டியில உங்களை நாங்க இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். உங்களுடைய ஆரம்ப ஸ்டேஜ் பள்ளி படிப்புல இருந்து கல்லூரி படிப்புல இருந்து வாழ்க்கை வரலாறை பத்தி எங்களோட ஷேர் பண்ணிக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீதிபதியா நீங்க எப்படி வந்தீங்க, சட்ட படிப்புல என்ன உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? ஏன் இந்த கேள்வினா, நீங்க ஒரு மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. மருத்துவ குடும்பத்துல இருந்து நீங்க மட்டும் வித்தியாசமா நீதித்துறைக்கு போயிருக்கீங்க. நீதிக்கே தலைமகனாவும் விளக்கமா நீங்க விளங்கி இருக்கீங்க. சோ அதோடைய கருத்துக்களை மக்களுக்கு எங்களோட பகிர்ந்துக்க வேண்டிக்கிறோம். நன்றி கயல்விழி. நான் ஒரு சாதாரண மனிதன். என்னை ரொம்ப அதிகமா நீங்க வந்து புகழ்றது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் ஒன்றும் பெரிய அச்சீவர் கிடையாது, சாதாரண ஆள் தான். ஏதோ படிச்சேன். ஸோ அந்த படிப்பு வந்து வெளிநாட்டுல போய் அதனுடைய படிப்பினுடைய திறமையும் பயன்படுத்தி இந்த நிலைமைக்கு வந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா. நான் மயிலாடுதுறையை சார்ந்தவன். அங்கே பிறந்தேன். பள்ளி பருவம் மயிலாடுதுறையில் தான் கழிந்தது. பேச்சுலர் டிகிரி அங்கு உள்ள ஏவிசி கல்லூரியில் படித்தேன். பிறகு சென்னையில் சட்டம் படித்தேன். பிறகு முதுகலை எம்ஏ படித்தேன். வெளிநாட்டிலும் படித்தேன். வெளிநாட்டில் டிப்ளமோ இன் இன்டர்நேஷனல் லா, கில்ட்ஹால் யூனிவர்சிட்டி யூகேயில் படித்தேன். டிப்ளமோ இன் ஜெனரல் ஜூரிஸ்டிக்ஷன், நேஷனல் ஜுடிஷியல் காலேஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் நெவேடா, நியூ மெக்சிகோ, அமெரிக்காவில், அங்கேயும் படித்தேன். ரெண்டாவது, ஐ ஆம் அன் எக்ஸ்பர்ட் இன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் லா. அது நியூ மெக்சிகோ டெக் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் ஐ ஹவ் காட் தட் டிப்ளமோ. ஸோ என்னுடைய வாழ்க்கை ஆரம்ப காலத்தில் மயிலாடுதுறையில் துவங்கியது. சட்டம் படித்து பிறகு சென்னையிலும் என்னுடைய மயிலாடுதுறையிலும் வழக்கறிஞராக பணியாற்றினேன். என்னுடைய தந்தை டாக்டர் ஜி துரைக்கண்ணு. எங்களுடைய பரம்பரை, எங்க பெரியப்பா, சித்தப்பா, எங்க தாத்தா, அவங்க எல்லாருமே மருத்துவத்துறையில இருந்தவங்க தான். பட் நான் வந்து சட்டத்தை படித்து கொஞ்சம் வேறுபட்டுட்டேன். இருந்தாலும் அடுத்த ஜெனரேஷன், என்னுடைய கசின்ஸ், என்னுடைய பெரியப்பா, சித்தப்பா பிள்ளைகள் எல்லாம் வந்து எல்லாம் மருத்துவத்துக்கு தான் போயிட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய தம்பி பிள்ளைங்க 2 பேரு, பையனும், அவங்களுக்கு 2 பேர் தான், பையன் பொண்ணு 2 பேரும் மருத்துவர் ஆயிட்டாங்க. என்னுடைய பொண்ணும் திரும்பவும் மருத்துவத்துறையில போய் அவங்க வந்து
யூகேல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல. ஸோ எல்லாரும் திரும்பவும் மருத்துவத்துக்கு போயிட்டாங்க. நான் வந்து அதை விட்டு கொஞ்சம் டீவியேட் பண்ணி சட்டத்துறையில போனேன். சட்டத்துல அங்க சென்னையிலும் ப்ராக்டிஸ் பண்ணேன், மயிலாடுதுறையிலும் ப்ராக்டிஸ். ஷார்ட் பீரியட் தான், ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணல அங்கெல்லாம். டோட்டலாவே 2 இயர்ஸ் தான் பண்ணேன், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். அதுக்கு அப்புறம் இங்க செஷல்ஸுக்கு வந்து இங்க ப்ராக்டிஸ் பண்ணேன். 8 வருஷம் வந்து லாயரா ப்ராக்டிஸ் பண்ணேன், ஒரு லா ஃபார்ம்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கும் அப்புறம் நான் இந்த ஊருக்கு வந்தது 1983 பிகினிங்ல வந்தேன். அதுக்கப்புறம் இங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பிறகு வந்து ஐ டிட் மை பெஸ்ட் அஸ் அ ப்ராக்டிஷனர். அதனால வந்து என்ன பண்ணாரு, சீஃப் ஜஸ்டிஸ் அவர் என்ன இன்வைட் பண்ணாரு, நீங்க ஜுடிஷியரியில ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் தான் ஜுடிஷியரியில ஆஸ் அ மேஜிஸ்ட்ரேட்டா ஜாயின் பண்ணேன். அப்புறம் சீஃப் மேஜிஸ்ட்ரேட் அப்படியே கிராஜுவேட் 10 இயர்ஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட்டாவே தான் இருந்தேன். அப்ப அந்த சமயத்துல வந்து நிறைய வேற பொசிஷன்லாம் நிறைய டெனன்ட்ஸ் ரைட்ஸ் அப்பலட் ட்ரிபியூனல், ஃபேமிலி ட்ரிபியூனல் சேர்மேன். ஆல்சோ நான் வந்து இந்த டெசிக்னேட்டட் ஜட்ஜ் ஃபார் சில்ட்ரன் மேட்டர்ஸ் இப்படி இருந்து 1999 மார்ச்ல என்னை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்லயே 20 இயர்ஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்தேன். கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் பிரசிடென்டா இருந்தேன். அப்புறம் ஃபைனலா வரப்ப சீஃப் ஜஸ்டிஸா இருந்து ஐ டுக் ரிட்டையர்மெண்ட். என்னுடைய கூட பிறந்தவங்க 2 பிரதர்ஸ், 2 சிஸ்டர்ஸ், தே ஆர் நோ மோர். 2 பேர் இருக்கிறாங்க பிரதர். ஒரு பிரதர் வந்து மயிலாடுதுறையிலேயே இருக்கிறாரு. அங்க எங்களுக்கு வந்து பிசினஸ் எல்லாம் இருக்கு, ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. என்னுடைய தம்பி கஜேந்திரன்கிறவரு, ஹி இஸ் அன் என்ஜினியர், இஸ் அ ஹைலி குவாலிஃபைட் என்ஜினியர். ஹி வாஸ் ஒர்க்கிங் இதுல 3Mன்னு ஒரு கம்பெனி உண்டு, அந்த அமெரிக்கன் கம்பெனி, அதுல ஒர்க் பண்ணாரு பெங்களூர்ல. அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரொஃபஸரா ரொபாட்டிக் ஸ்டடீஸ் அங்க ஹோசூர்ல செட்டில் ஆயிட்டாரு. அவர் செட்டில். அவருக்கு தான் 2 பிள்ளைங்க, 2 பேரும் டாக்டர்ஸ் இந்த ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. எங்களுடைய பரம்பரை வழிமுறையா வந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அடுத்தது வந்துட்டாங்க. இப்ப அடுத்தது எனக்கு வந்து ஒரு சன்னு, இஸ் அ லாயர். அவரு வந்து ஜுடிஷியல்ல போக விரும்பல. அவரு பிராக்டிஸ் தான் பண்ணுவாரு, அவரு போக விரும்பல. பொண்ணு மேல இப்ப MRCP எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து மருத்துவத்துறையிலேயே நல்ல இன்னும் மேல வரணும்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்கல்ல சார்? அவங்களும் ஆமா, மகன் அவரு லாயர் தான், அவரும் இங்க இருக்கிறாரு. சார் அதே மாதிரி உங்களுடைய பிரதர்ல வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களும் உங்க வம்சவழியில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக ரிட்டையர்டு ஜட்ஜு குலசேகரன் ஐயாவும் உங்களுடைய உறவுக்காரர் நாங்க கேள்விப்பட்டோம். அது என்ன கூட பிறந்தவங்களா எப்படிங்க ஐயா? ஆமா, இப்ப அவங்க குலசேகரன் எனக்கு அண்ணன் மர, என்னுடைய பாட்டியும் அவங்க பாட்டியும் சிஸ்டர்ஸ். அவங்க 2 பேரும். அவரு வந்து ஒரு பேரன், நான் வந்து இன்னொரு பேரன் அவங்களுக்கு, அதாவது ஜெனரேஷன் சொல்றேன். இப்ப அவங்க குலசேகரன் அவங்க எல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில ஒரு சாதிக்க பிறந்தவர்கள் தான். அதே மாதிரி அவங்க அண்ணன் டாக்டர் ராமதாஸ் அவங்களும் பெரிய சாதனையாளர். அவங்க சிஷல்ஸ்ல வந்து ஒரு பெரிய பிரமுகர். அவங்க வந்து பெரிய தொழிலதிபர், பிலாந்திரபிஸ்ட். சினிமா இண்டஸ்ட்ரியில சாரி, ராமதாஸ் ஐயா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில கூட ஃபேமஸ் தானே சார்? ஆமா ஆமா, அவங்க சினிமா, அவங்க ராம் பிக்சர்ஸ் அவங்க படம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதுல போக்கஸ் பண்ணல. அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து மெடிக்கல் பிராக்டிஸ் தான். இங்க உள்ள ஜனாதிபதி, 2 ஜனாதிபதி, அவங்க 2 பேருக்குமே அவங்க வந்து பர்சனல் பிசிஷியனா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹி டைவர்டட், அவங்க பிசினஸ்க்கு போயிட்டாங்க. பிசினஸ்ல ஹி டிட் வெரி வெல், நல்லா பண்ணாங்க. கேசினோ ஓன் பண்றாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இங்க வந்து நல்ல இருந்தாங்க. பாலிடிக்ஸ்லயும் இருந்தாங்க இங்க.
ஒரு நல்ல அப்போ ஒரு உங்க குடும்பம் பிரமுக. பாலிடிக்ஸ் குடும்பம்னு ஒரு வகையில சொல்லலாம். ஆமா ஆமா. மருத்துவ என் குடும்பம், தந்தையும் வந்து சட்ட குடும்பம் பிளஸ் பாலிடிக்ஸ். ஆமா வேற அளவுல சார் இருக்கு. எங்க அப்பா வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் ட்ரேட் யூனியன்ஸ் சேர்மன் அங்க மயிலாடுதுறையில. ரெண்டாவது நம்ம இந்து முன்னணின்னு இருக்குல்ல, அதுங்க வந்து துணைத் தலைவர். வாஜ்பாய் எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா வாஜ்பாய் வந்து ஃபர்ஸ்ட் ஜனசங்கன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப அப்பா வந்து அங்க ஸ்டேட் கன்வீனரா இருந்தார் அவருக்கு. அதுக்கப்புறம் அவங்க மாறி வேற இதா அப்புறம் அவங்க மெர்ஜ் ஆயிட்டாங்களா, அவங்க பிஜேபின்னு அப்புறம் கட்சியை மாத்தினாங்க. அப்பா இருந்தப்ப அவங்க ஜனசங்கத்துக்கு தான் அவங்க வந்து. நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப, நான் சின்ன குழந்தை, நான் ஸ்கூல்ல 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நான் கும்பகோணத்துல ஒரு மீட்டிங் நல்ல ரிமெம்பர். அது வந்து வாஜ்பாய் வந்து இருந்தார். அந்த வந்து கமிட்டி கூட்டமோ கும்பகோணம்னு மயிலாடுதுறை பக்கத்துல ஒரு ஊரு. அப்ப நான் ஸ்கூல் வெக்கேஷன் உடனே சும்மா என்னடா இருக்க கூட அழைச்சிட்டு போனாருங்க. ஐ ரிமெம்பர் வாஜ்பாய் இருக்காங்களே அவங்கள. அப்ப நல்ல வெரி ஃப்ரெஷ்ஷா மைண்ட்ல இருக்கு. ஆமா அவங்க முதுகு மட்டும் இல்ல, சுஷ்மா ஸ்வராஜ் மேம், திரு மோடி ஐயா அவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ் இதா கூட இருந்திருக்காங்க. ஆமா. அது ஏன்னா எனக்கு வந்து இங்க வந்து ஐ brought help டு இன்ஸ்டிடியூஷனலைஸ் டெமோக்ரஸி. இந்த நாட்டுல ஜனநாயகத்தை கொண்டு வந்தேன்னா ரொம்ப ஒரு பார்ட்டி ரொம்ப நாளா இருந்தது. அது வந்து பெரிய ஜனநாயக நாடுகள் இந்தியாவும் ரெக்கக்னைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு அவார்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி அமெரிக்காவும் கொடுத்தாங்க. இந்தியாவில் வந்து 2015 வந்து பிரவாசி பாரதிய சம்மான் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது வந்து வெளிநாட்டுல உள்ள சாதனையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய இது. இப்ப கூட லாஸ்ட் இயர் வந்து சுந்தர் பிச்சைக்கு கொடுத்தாங்க. நம்ம தமிழர் ஒருத்தர் அவருக்கு கொடுத்தாங்க. சோ அதனால அதெல்லாம் ஏற்பட்டதுதான். நான் வந்து 2011 வந்து மோடிஜி வந்து அப்ப சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க குஜராத்ல. அப்ப நான் இந்த சிஷல்ஸ் டெலிகேஷன்ல வைஸ் பிரசிடென்ட் கூட நான் மீட் பண்ணியிருக்கேன். அந்த டெலிகேஷன்ல போயிருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணேன் 2011. அதை அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டர். அதான் நான் திரும்ப 2015 இங்க வந்து ஒரு 3-4 தடவை வந்திருக்காங்க இங்க சிஷல்ஸுக்கு. ஒரு தடவையும் நல்லா ஞாபகம். அவங்களுடைய எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆனது அங்க அவங்கள்ட்ட பேசினது. அங்க அவங்க மீட்டிங்ல அந்த 2011 நான் அவங்க பேசுனது அப்படியே ஞாபகம் வச்சிருக்காங்க. நான் கேட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு. நல்லா ஞாபகம் இருக்கு, நீ என்ன சொன்னங்கிறதும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னாங்க. எனக்கு ஐ வாஸ் ஷாக்டு. ஏன்னா அவ்வளவு மெமரி பவர் உங்களுக்கு இருக்கேன்னு. ஆமா, நான் ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் பிரைவேட்டா தானே பேசுறேன். அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, அப்ப வந்து குஜராத்ல வந்து நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டிருந்தாங்க. என்ஆர்ஐ கான்ஃபரன்ஸ்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல எக்கனாமிக் க்ரோ நல்லா இருந்தது குஜராத்ல நான் வந்த டைம்ல. அப்ப அவங்கள மீட் பண்ணிட்டு வர்றப்ப அவங்களுக்கு தெரியாது, இந்தியன்னு தெரியாது. அவங்க ஆக்சுவலா நான் வந்து இந்த கண்ட்ரியினுடைய சிஷல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவா தான் போயிருக்கேன். அந்த டெலிகேஷன் ஒரு 2-3 மினிஸ்டர்ஸ், அவங்க ஜோசப் பெல்மோண்ட் அவங்க வைஸ் பிரசிடென்ட், சிஷல்ஸ் வைஸ் பிரசிடென்ட், அவங்க கூட தான் போயிருக்கேன். நான் வர்றப்ப கேஷுவலா சொன்னேன் அவங்கள்ட்ட, நானும் இந்தியன் தாங்க அப்படிங்களான்னு. அது மாதிரி சொன்னேன், தமிழ்நாடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரோத், அவங்க குஜராத்தை வந்து ஒரு மாடல் நல்லா டெவலப் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. நான் சும்மா அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்க வந்து இங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கிறீங்க, நீங்க வந்து ஐ விஷ் அண்ட் ப்ரே யூ ஷுட் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு ஜஸ்ட் வாயால சொன்னேன். அப்புறம் பார்த்தா அவங்க வந்து 2014 ஆக்சுவலா பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. இங்க வந்தப்ப நான் கேட்டேன் அவங்கள, இதே மாதிரி ஞாபகம் இருக்குங்களான்னு. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னதை அப்படியே ஞாபகம் வச்சிருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. எனக்கு வெரி ரொம்ப அவ்வளவு அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஆக்டிவிட்டிஸ், அவ்வளவு பீப்புள நம்மள வந்து ஞாபகம் வச்சிருக்காங்க. திரும்ப அந்த அவார்டு கொடுக்குறப்பையும் வந்திருந்தாங்க. அகமதாபாத்ல வந்து இது கொடுக்குறப்ப அவார்டு வந்திருந்தாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் வந்திருந்தாங்க. ஏன்னா சுஷ்மா ஸ்வராஜ் வந்து
எனக்கு தெரிஞ்ச அளவுல பெஸ்ட் ஃபாரின் மினிஸ்டர். ரெண்டாவது வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்தியர்களுக்கு ரொம்ப சலுகை எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க டைம்ல ரொம்ப பண்ணாங்க. அவங்க மேல எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் உண்டு. அப்புறம் ரவிசங்கர், அவர் இப்ப மினிஸ்ட்ரியில இல்ல. சோ அவங்க எல்லாம் பெரும்பாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் எனக்கு இந்த நிறைய கான்டாக்ட்ஸ். இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல சம்பத் சார் கூட உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், பயங்கரமா. அவரு யாருங்க? சம்பத் சார். ஆமா, சம்பத், டாக்டர் சம்பத் இருக்காங்களே, அவங்கதான். ஏன்னா அந்த ஒரு அவார்டு கொடுத்தாங்க அங்க சென்னையில. அந்த அவங்க வேர்ல்ட் தமிழ் எக்கனாமிக் ஃபாரம்னு வச்சிருக்காங்க, மெட்ராஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி, அவங்க சேர்மன். நம்ம அவங்க வந்து பிரைஸ் கொடுக்கும் அவங்கள்ட்ட. ஆமா, அவங்க ரொம்ப நல்லா தெரியும் டாக்டர் சம்பத் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வந்து கல்லூரி வாழ்க்கையில இருந்து ரொம்ப உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம அவரும் நீங்களும் காலேஜ்ல லூட்டி அடிச்ச விதங்கள்லாம் ரொம்ப அழகானது. ஆக்சுவலா இன்னைக்கு அவருடைய வெட்டிங் டே. அவரு சர்ப்ரைஸா நீங்க அவரை விஷ் பண்றது. இது வழியா என்னுடைய நண்பர், உயிர் நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன், திருமண நாள் வாழ்த்துக்களை. அவங்க உஷாவை தெரியும் எனக்கு. அவங்க வந்து அப்பயே இதுல ஒருதலை ராகம் படம் எடுத்தப்ப அதுல எல்லாம் அவங்க இது பண்ணாங்க. நானும் டி ராஜேந்திரர்களும், அவரு வந்து அவரு ஒரு பெரிய சாதனையாளர் தமிழ்நாட்டுல. அவரும் நானும் பள்ளி பருவத்திலேருந்து ஒன்னா வளர்ந்தோம். அவங்க அப்பா வந்து தேசிங் உடையார், எங்க அப்பாவும். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க அப்பாவும் எங்க அப்பாவும். அடுத்த ஜெனரேஷன்ல நாங்க வந்து இப்போ ஸ்கூல்ல இருந்து பள்ளி பருவத்திலேருந்து அவங்களை 50 வருஷத்துக்கு மேல தெரியும். காலேஜ்ல தான், ஏவிசி காலேஜ்ல படிச்சோம். இந்த ஒருதலை ராகம் படம் எடுத்ததும் நாங்க படிச்ச காலேஜ்ல தான் எடுத்தாங்க அந்த படம். சார் தப்பா எடுத்துக்கலைன்னா உங்க லூட்டி கொஞ்சம் சொல்லலாம்ல சார், காலேஜ் லைஃப்ல இருந்து அந்த லூட்டி. பெரும்பாலும் இல்ல, அவரு வந்து அப்பயே கல்லூரி நாட்கள்ல நாங்க வந்து மயிலாடுதுறையில சொல்லுவோம் ஏவிசி காலேஜ், ஆனா மன்னமந்தல்ங்கிற ஒரு கிராமத்துல தான் இருக்கும். அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அங்க இருந்து. அதுக்கு தள்ளி வடகரைங்கிற ஒரு கிராமம். அந்த வடகரையில அவங்களுக்கு கொஞ்சம் தோட்டம்லாம் இருக்கும், எங்களுக்கு அங்க நிலம் உண்டு, தோட்டங்கள்லாம் உண்டு. அதனால நாங்க 2 பேரும் அங்கதான். இன்னும் அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இருந்தாங்க. ஹாரூன், நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க எல்லாம், நிறைய அந்த கிராமத்துல. அவங்க மூலம்தான் அவரு இப்ராஹிம், இப்ராஹிம் கான்டாக்ட் கிடைச்சது. நாங்க அவரை அப்ப அப்ரோச் பண்ணது வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டு அந்த காலத்துல சொல்றேன். டாக்கிங் அபவுட் 70s. அப்ப படம் எடுக்கிறதுக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணாரு. அவர் அந்த வடகரையில உள்ள வில்லேஜ்ல ஒரு இப்ராஹிம், அவர் தான் ஃபைனான்ஸ் பண்ணாரு. அப்பதான் சொல்லி ஹாரூன் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கிறாங்க, அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்க வந்து அவர் இப்ராஹிம் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு அந்த காலத்துல இருந்து, பெரிய படம். ரெண்டாவது நம்ம டி ராஜேந்தர் பாண்ட் ஜீனியஸ். நாங்க எல்லாம் கவிதை எழுதுவோம், நானும் இப்ப எழுதுவேன். கல்லூரி நாட்கள்ல எல்லாம் உட்காந்து ஒரு வடகரைங்கிறதுல ஒரு மஞ்சள் ஆறுன்னு ஒரு ஆறு ஒண்ணு ஓடும், அதுல ஒரு பாலம் இருக்கும். அதுல உட்காந்துதான் கல்லூரியில கிடைக்கக்கூடிய விடுமுறை நாட்கள்லாம் மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவோம். மதியானம் சாப்பிட போறதுக்கே நாங்க போக மாட்டோம், மதியானம் லஞ்சே இருக்கு இதோ ஆனா அவர் ரொம்ப வெரி அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் உள்ளவர். அவரு கவிதைகளும் எழுதுவாரு. அவர் கவிதைகள்ல நான் படிப்பேன், நான் எழுதுற கவிதைகள். அப்ப வந்து இயல், இசை, நாடகம் எல்லாத்துலயும் முத்தமிழ் வித்தகர்னு சொன்னா அவரு தான் முத்தமிழ் வித்தகர். எல்லாத்துலயும் மியூசிக் போடுறது அப்பயே காலேஜ்லயே. ஆமா, அப்பயே உடனே அங்க டேபிள்ல ஒரு இது மியூசிக் ஒன்று போடுவாரு, அப்பயே ஒரு இது. பட் அவருடைய டேலண்ட் வந்து தட் இஸ் ஒரு இன்பார்ன் சார். அதே மாதிரி ஐ அம் வெரி ப்ரௌட். என்னுடைய செட்ல வந்து ராஜேந்திரன் பெரிய அச்சீவர். அதே மாதிரி உங்களுடைய டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 4 நண்பர்கள்
சைல்ட்ஹுட் பாலின சிநேகிதர்களா இருக்கீங்க. அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்ன வரைக்குமே அது அழகா மெயின்டைன் பண்றீங்க. அது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியே எழுப்புற அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றீங்க. அவங்களோட பேரு, அவங்க என்ன மாதிரி இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க ஒரு 4 வரிகள் சொல்ல முடியுமா? நாங்க கல்லூரி நாட்கள்ல அவங்க எக்கனாமிக்ஸ் படிச்சாரு அவரு. நான் பிசிக்ஸ் படிச்சேன், பிஎஸ்சி பிசிக்ஸ். என்னுடைய இந்த செட்ல ஒரு 5 பேர் நாங்க இருப்போம். 5 பேர்னா பஞ்சபாண்டவர்கள்னு பேரு அங்கே அப்ப காலேஜஸ்லயே. அதுல சரஃபு ஜமான்னு ஒருத்தர் இருப்பார், நீடூர்னு ஒரு வில்லேஜ். அவர் ரொம்ப எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் தான் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட். 5 பேர்ல ஒருத்தர். அவரு கொஞ்சம் இடையில இறந்துட்டார் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சென்னைக்கு வந்திருந்தேன், அவர் உடம்பு சரியில்லாம இருந்தப்ப. இன்னொருத்தர் டாக்டர் ரவின்னு மயிலாடுதுறையில பிராக்டிஸ் பண்றாரு அந்த 5 பேர்ல. இன்னொருத்தர் செல்வகுமார்னு அவரு ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர், கோயம்புத்தூர்ல செட்டில்டு. விஜயகுமார் அவர் பிசினஸ் மேன். அவரு இந்த 5 பேர் தான் இருந்தோம். இன்னும் அந்த 5 பேர்ல இப்ப 4 பேரா குறைஞ்சிட்டோம். பட் ஸ்டில் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அங்க வந்தேன்னா இந்தியாவில் அவங்க கூட தான் பெரும்பாலும் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்ப தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. தம்பி பார்க்க மயிலாடுதுறை அதிகமா போக மாட்டான். மயிலாடுதுறைக்கு போவேன், பட் ஃபியூ டேஸ் தான் இருப்பேன். பெரும்பாலும் பெங்களூர்ல தான் இருப்பேன். பெங்களூர் பக்கத்துல தான் ஹோசூர்ல என்னுடைய தம்பி இருக்கிறாரு, கஜேந்திரன். அவரு என்ஜினியர் சொன்னேன். அவரு அங்கதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்க போவேன். பெங்களூர்ல இருப்பேன். இப்பதான் முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப டைம் கிடைக்காது. ஈவன் ஹாலிடேஸ்லயும் பிகாஸ் ஆஃப் த பொசிஷன் டக்கு டக்குன்னு லீவ் எல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அப்ப நான் லீவ் எடுக்கணும்னா பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அது ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ். நான் சீஃப் ஜஸ்டிஸா இருப்பேன். அங்க வர்றப்ப அபிஷியலா செக்யூரிட்டி அது மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். தனியா போக முடியாது, எங்கேயும் அந்த ஃப்ரீடம் இருக்காது. இப்ப ஆஃப்டர் ஐ டுக் ரிட்டையர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஐ எம் ஃப்ரீ மேன். எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும். ரிட்டையர்ட் ஆயிட்டீங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ரிட்டையர்ட் ஆனாலும் பல நாடுகள்ல உங்களை திரும்பவும் நீதிபதியா அழைச்சிட்டு தானே சார் இருக்காங்க. நீங்க அதை மறைக்க முடியாது இல்ல? ஏன் அது திருப்பி வேண்டாம் அப்படின்னு முடிவு சார்? இல்ல, நானும் வாழணும் இல்ல, வாழ்நாள் பூரா ஒர்க் பண்ணிட்டே போக கூடாது. எனக்கு இப்ப ஆக்சுவலா நான் புத்தகம் எழுதணும்னு இருக்கேன், புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கேன், புத்தகங்கள் படிக்கிறேன். எனக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி லாவை தவிர வேற ஒண்ணும் தெரியாது எனக்கு. இப்பதான் எனக்கு இந்த பிலாசபி, ரிலிஜியன், மத்த புக்ஸ், ஃபிக்ஷன்ஸ் எல்லாம் படிக்கிறேன். ஆக்சுவலா நான் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பேன், இந்த லாவையே படிச்சுட்டு இருக்கேன், என்னைக்கு எனக்கு டைம் கிடைக்கும். எனக்கு என்ன, எங்க அப்பா நிறைய புக்கு படிப்பாரு, அதனாலே புக் ஷாப்பே வச்சாரு அவரு அப்பா. ரொம்ப இஸ் அ ஒரேஷியஸ் ரீடர், ஸ்பீக்கர், பெரிய பப்ளிக் ஸ்பீக்கர், நல்லா பேசுவாரு, ஸ்காலர். அவரு லாங்குவேஜ் தமிழ்லயும் ஸ்காலரு, இங்கிலீஷ்லயும் ஸ்காலரு அப்பா. அவரு கொடுத்த இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவரு போட்ட அந்த மனசுக்குள்ள போட்ட அந்த விதைகள் தான் இன்னைக்கு நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறோம். எப்போதுமே சொல்லுவாரு. அதே மாதிரி சொல்லுங்க, திருக்குறளை மென்ஷன் பண்ணியே வாழ்க்கையை நிறைய நடத்திருக்கீங்க நீங்க. திருக்குறளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க. ஆமா, திருக்குறள் தான் என்னுடைய பைபிள். ஏன்னா திருக்குறள் என்னுடைய பைபிள். நான் சொல்லிட்டேன், என்னை வழிநடத்தி சென்றது நான் திருக்குறள்ல ரொம்ப. ஏன்னா அப்பா எனக்கு கையில ஒரு திருக்குறள் எப்போதுமே வச்சிருப்பாரு, எங்க போனாலும். எனக்கு அடிக்கடி சொல்லுவாரு, உன் வாழ்க்கையில எந்த ஒரு கேள்வி வந்தாலும், எந்த சந்தேகம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் திருக்குறள்ல இருக்கு. திருக்குறளை எடுத்து படி. எப்போதும் திருக்குறளை உன்னுடைய நண்பனா பாவிச்சுக்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீ போய் ஒரு அட்வைஸ் கேட்கணும்னா திருக்குறள் எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு அதிகாரத்துல அதுக்கான விடை இருக்கும். நீதிபதிகள் ஆகி அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களை மக்கள் மத்தியில ஒரு பேசும் பொருளா மாத்திருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம உச்ச நீதிமன்ற
நீதிபதி சந்திரசூட் ஐயா அவர்களுடைய வீட்டுக்கு கணபதி ஹோமத்துக்கு வந்து நம்ம பிரதமர் போயிருந்தாங்க. அந்த போனதை வந்து சில சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தாங்க. சோ நீங்களும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் தான். சோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டுக்கு போறது அவ்வளவு பெரிய குற்ற செயலா? இதுல குற்றமே இல்லை. இப்ப ஜட்ஜிங்கிறது வந்து ஒரு அடிஷன். நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா? நான் ஆஸ் அ மேன் எனக்குன்னு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்காக நான் வந்து ஜட்ஜிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப்போ இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த இதே மாதிரி நண்பர்களை வீட்டுக்கு கூப்பிடுறதோ இதெல்லாம் வந்து அன்றாடம் நடக்கக்கூடியது. இல்ல இதுல அதுக்காக உங்களுக்கு ஜட்ஜிங் கட்டுப்பாடு இருக்கா? அப்படி பார்க்கணும் பார்க்க கூடாதுன்னு ஏதாவது கட்டுப்பாடு அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. அது வந்து இன்டெகிரிட்டிங்கிறது தனிப்பட்ட மனிதர்கிட்ட உள்ள குணாதிசயம். இப்ப ஒரு ஒரு ஜட்ஜின்னா அவங்களுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கு. நான் இப்ப ஏன் நான் இங்க இந்த நாட்டிலேயே நான் இப்ப பிரசிடென்ட் கூட போய் சாப்பிட போவேன், மினிஸ்டர்ஸ் கூட போவேன், எல்லாரு கூடயும் போவேன். அதுக்காக கவர்மெண்ட்டுக்கு நான் ஃபேவர் பண்ணுவேன்னு நினைக்க கூடாது. அது வந்து நத்திங். அது மாதிரி கிடையாது. எல்லா அபிஷியல் ஃபங்க்ஷனும் கவர்மெண்ட் அபிஷியல் ஃபங்க்ஷனும் நான் அட்டென்ட் பண்ணுவேன் இங்க. அதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல முடியும். கவர்மெண்ட்டுக்கு நிறைய அகேன்ஸ்டா நிறைய தீர்ப்புகள் கொடுத்துருக்கேன்.